ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் வீட்டின் பின்னால் ஒரு காலி நிலம் இருந்தது. ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் ஒரு சிறிய விதையை கொடுத்து, இந்த விதையை நன்றாக வளர்த்து கொண்டு வாருங்கள் என்றார். அருண் அந்த விதையை மிகவும் அன்பாக ஒரு குடுவையில் நட்டான். தினமும் தண்ணீர் ஊற்றினான். ஆனால் சில நாட்கள் கழித்தும் அது முளைக்கவில்லை. மற்ற மாணவர்களின் விதைகள் எல்லாம் செடியாக வளர ஆரம்பித்தது. அருணுக்கு கவலை வந்தது. இருந்தாலும் அவன் விடாமல் தினமும் பராமரித்தான். மாதங்கள் கழிந்தும் அவன் குடுவையில் எதுவும் வளரவில்லை. பள்ளியில் போட்டி நடந்த நாள் வந்தது. எல்லா மாணவர்களும் அழகான செடிகளை கொண்டு வந்தனர். அருண் மட்டும் காலி குடுவையுடன் வெட்கப்பட்டபடி நின்றான். ஆசிரியர் எல்லா செடிகளையும் பார்த்து முடித்தபின் அருணை மேடைக்கு அழைத்தார். இந்த போட்டியில் வெற்றி பெற்றவன் அருண்தான் என்றார். அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். ஆசிரியர் சிரித்தபடி சொன்னார், நான் கொடுத்த விதைகள் எல்லாம் வேக வைத்து உயிரில்லாததாக மாற்றப்பட்டவை. அதிலிருந்து எந்த செடியும் வளர முடியாது. ஆனால் மற்றவர்கள் வேறு விதை வைத்து செடி வளர்த்துள்ளனர். அருண் மட்டும் உண்மையை மறைக்காமல் நேர்மையாக காலி குடுவையை கொண்டு வந்தான். அந்த நாள் அனைவரும் நேர்மையின் மதிப்பை கற்றுக்கொண்டார்கள். கதையின் நெறி: நேர்மை எப்போதும் மிகப்பெரிய வெற்றியை தரும்.